ஹாய், இது நேற்று எடுத்த வீடியோ. இதுதான் என் வீடியோ. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று தைப்பூசங்கிறதுனால முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். எந்த கோவிலுக்கு போகிறதுன்னு பிளானே இல்லை. அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சித்திரை கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறமா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பேர்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இந்த கோவிலுக்கு எங்கள் சின்ன மாமியார் போயிருக்காங்களாம். அதனால் நானும் போகணும்னு கேட்டதுனால இந்த கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் போனோம். சூப்பரான தரிசனம் இன்றைக்கி. எல்லா சாமியுமே இந்த கோவிலில் இருக்குது. சூப்பராக நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கோவிலில் சிவன், பார்வதி, வள்ளி தெய்வானை, முருகர், ஆஞ்சநேயர், பிள்ளையார், பாபா சாமி எல்லா சாமியுமே இந்த கோவிலில் இருக்குது. வாராகி அம்மன் அப்படின்னா நீங்கள் எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த கோவிலுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். இன்னைக்கு ஃபுல்லாக எந்த கோவிலுக்கு போயிருக்கோம் வீடியோ பார்க்கலாம். அன்னை தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை. 6 படை 6 படை. இன்று எங்கள் மருதமலை கோயில் ஒரு 7 படை. 7 படை 7 படை. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. பார்வதியும் சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. சிவனாரும் மிதிச்ச மலை, இங்கு பாம்பாட்டு சித்தர் வந்து வசிச்ச மலை. முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க.